நல்ல ஒர்ஷிப் ஆண்டவர் ப்ளஸ் பண்ணார். தேவ அபிஷேகத்தினாலையும் அவருடைய வல்லமையினாலையும் நிறைத்திருக்கிறார் அந்த காலை வேளையில். ஆமேன். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் இருக்குது. ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் தேவன் பேர் சொல்லி ஏற்கனவே தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்னமே நீங்கள் யாருன்னு தேவனுக்கு தெரியும். ஆமேன். கருவியில் நம்ம யாருன்னு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னமே, தாயின் கருவியில் நீங்கள் உருவாகிறதுக்கு முன்னமே நீங்கள் யார் அப்படின்ற விஷயம் தேவனுக்கு தெரியும். நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்றதும் அவருக்கு தெரியும். உங்களை எப்படி பயன்படுத்தணுன்றதும் தேவனுக்கு தெரியும். நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க போறீங்கன்றதும் அவருக்கு தெரியும். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த விசுவாசமான வார்த்தைகளை எதுக்கு தேவன் ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்துருக்காரு அப்படின்னா, இதை தியானிக்கணும். ஆமேன். அனுதினமும் தியானித்து நாம் நடக்கும்போது நமக்கு உள்ளான மனுஷனில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை, விசுவாசம் உயரும். ஆமேன். இந்த விசுவாசம் உயரும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு தேவனுக்கு சித்தமான வழியில், ஒரு வெற்றிகரமான ஒரு வழியில் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக அது உதவும். நிச்சயமாக நம்ம ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக ஆபிரகாம் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அத்தனை வயசுலையும் குழந்தையே பிறக்க முடியாது என்ற சூழ்நிலை இருந்தும் கூட தேவனுடைய ஒரு வார்த்தையை விசுவாசித்து நடந்ததினால வசனம் போடப்பட்டிருக்கின்றது. அவன் அவரை விசுவாசித்தான், அதே அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆதியாகமும் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். அவன் விசுவாசித்த காரியத்தை நீதியாக தேவன் எண்ணினார். ஆமேன். அப்போ என்ன தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, விசுவாசத்தில் நம்ம வேரூன்றி நடந்தால் தான் நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து செய்து எல்லோரும் நம்ம ஆபிரகாமை எப்படி உலகமே பேசுகிறாங்களோ அதே போல் நம்மளை பார்த்தும் பேசுகிற மாதிரி தேவன் நம்மை மாற்றுவார். எப்போ மாற்றுவார் அப்படின்னா, விசுவாசத்தினால. எப்படி ஆபிரகாம்கிட்ட தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் போது விசுவாசிக்கவே முடியாது. விசுவாசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்புகிற காரியத்தை விசுவாசிக்கிறது அசாதாரணம். இது நடக்க தானே செய்யும், இது ஈஸியாக நடந்துருமே. ஒரு விதையை போட்டால் செடி வருன்றது சாதாரண ஒரு விஷயம், அது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு நம்ம நம்பணும், ஜெபம் பண்ணணும், விசுவாசிக்கணுன்றது தேவையில்லை. ஆமேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுன்றது, கிக்கர் அடித்தா ஸ்டார்ட் ஆகுன்றது எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். அதுக்கு ஒரு விசுவாசம் தேவையில்லை. ஆனால் விசுவாசம் எதுக்கு தேவை? வசனம் எப்படி போட்டிருக்கு? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று வசனம் விசுவாசத்தை குறித்து போடப்பட்டிருக்கின்றது. இப்போ விசுவாசம் அப்படின்னா நடக்கவே முடியாத ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். ஆமேன், ஹல்லேலூயா. நடக்கவே முடியாத காரியம் அப்படின்னா என்ன? ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? இந்த காரியம் சாத்தியமே இல்லை, ஆனால் நடக்கும். ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை இவர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனால் இவர் பிழைக்கணும், அது ஒரு விசுவாசம். ஆமேன். மெடிக்கல் லேப் ரிப்போர்ட் படி இவர் உயிரோடு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனால் உயிரோடு வந்துட்டார். அதில் ஒரு விசுவாசித்து ஒரு அற்புதம் நடக்குது பாருங்கள், அது ஒரு விசுவாசம். ஆபிரகாமுக்கு அதே மாதிரி தான். ஆபிரகாமுக்கு வயசாயிருச்சு பாருங்கள், பிள்ளை பெறுவோம் என்ற நம்பிக்கையே போயிடுச்சு. அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து, விசுவாசம் சாதாரணமாக வரல, விசுவாசத்தை கொடுக்கறதும் ஆண்டவர் தான். ஆமேன். நம்மளால், நம்ம உள்ளான மனுஷனால், நம்மளுடைய மாம்ச சிந்தனையினால் விசுவாசத்தை ஒரு அசாத்தியமான ஒரு விசுவாசமாக கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கடினமான காரியம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானித்து அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தைகளை நிலைத்திருக்கும் போது நம்ம விசுவாசமும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை மாதிரி ஒரு அசாதாரணமான விசுவாசமாக மாறி நம்மளாலையும் ஆபிரகாமை போல சகல ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெருக்கமாக ஒரு பாத்திரமாக மாற முடியும் நம்மளாலையும். ஆமேன், ஹல்லேலூயா. அதான் பாருங்கள், ஆபிரகாமை ஆண்டவர் கூட்டு போய் வானத்தின் நட்சத்திரத்தை காமிக்கிறார். நட்சத்திரத்தை பார், இந்த மாதிரி ஒரு சந்ததி இருக்கும். ஆமேன். இங்கே ஒன்றுமே இல்லை, எதுவுமே ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஆபிரகாம் ஒருத்தர் இருந்தார், தெரியுமா பாட்டி உங்களுக்கு? ஆபிரகாம் ஒருத்தர் இருந்தார் பைபிளில், ரொம்ப வயசாயிருச்சு அவருக்கு. பிள்ளை பிறக்கவே முடியாது, 100 வயசு ஆயிடுச்சு. ஆனால் அவரை கூட்டு போய் உனக்கு பிள்ளை பிறக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது அப்போ நமக்கு ஒரு விசுவாசம் நம்ம தேவனை விசுவாசித்து நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் பாருங்கள் ஆண்டவர் மேலே, அதுதான் ஒரு பெரிய விசுவாசம். அப்போ ஆண்டவர் இந்த விசுவாசத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்கள். ஆபிரகாம் கூட்டிகிட்டு போய் வானத்தின் நட்சத்திரத்தை காமிச்சு உன்னுடைய சந்ததி இவனமாக இருக்கும்ன்றாரு. அப்போ சமுத்திரத்தின் மணலை பார்த்து உன் சந்ததி இவனமாய் பெருகி இருக்கும்ன்றாரு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக பெருகி அப்புறம் தான் விசுவாசம் ஆபிரகாமுக்கு அந்த பிளெஸிங் கிடைக்குது பாருங்கள். அப்போ இந்த விசுவாசத்தை கொடுக்குறதும் நமக்கு யாருன்னா தேவன் தான் கொடுக்குறாரு. அப்போ இந்த விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்ள கூடிய ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால் நம்ம எதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் வாசிக்க வேண்டும்.
வேதத்தை தினமும் வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். தினமும் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு பைபிள் யார் யார் வாசிங்க? டெய்லி எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? எல்லாத்துலேயும் பைபிள் இருக்கா? பாட்டி உங்கள்கிட்ட இருக்கா? போகும்போது சொல்லுங்கள், நான் பைபிள் உள்ளேருந்து எடுத்து தரேன். உங்கள்கிட்ட பைபிள் இருக்கா கையில்? வீட்டில் பைபிள் இல்லாதவங்க கை தூக்குங்க. அக்கா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது 2 பாட்டிட்டையும் பைபிள் இல்லை. பைபிள் இங்கேருந்து எடுத்து கொடுக்கணும், இல்லைன்னா வாங்கி அடுத்த வாரம் கொடுத்துருவோம். 2 பைபிள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு விசுவாசத்தை வர வைக்கக்கூடிய ஒரு ரகசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சாராள் வந்து எவ்வளோ ஒரு மட்டமாக, எவ்வளோ ஒரு அவிசுவாசமாக தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணியும் கூட ஆபிரகாமுடைய விசுவாசம் ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை வர வைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஆக்சுவலாக என்னுடைய பிரசங்கமே இந்த டாப்பிக்கே கிடையாது. இந்த காலையில் இதை பற்றி பேசணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக பேசும்போது இதை நான் வந்துட்டேன், வேறொரு டாபிக் தான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கின்ற தெய்வன். ஆமென். பட் பொறுமையோடு இருக்கணும். ஆபிரகாம் பொறுமையோடு இருந்தாரா? தேவனுடைய வார்த்தைக்கு பொறுமையோடு இருந்தார். இப்போ நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பிளெஸிங்ஸுக்குமே அதினதின் காலம் என்று வெவ்வேறாக இன்றைக்கே வேணும் அப்படின்னு சொல்லி சில பேர் நிற்பாங்க. ஏன் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் கிறிஸ்டின் தான், ஆனால் ஆண்டவர் மேலே கோபமாக இருக்கேன். ஏன்னு கேட்டால், இன்றைக்கி எனக்கு தேவை, அவரையும் இன்றைக்கி ஏன் கொடுக்கல அப்படின்ட்டு. கிறிஸ்டின் தான், அவர் நல்லா ஜோம் பண்ணுறாரு, பாட்டு பாடுறாரு, எல்லாம் ஓகே தான், இன்றைக்கி என்னுடைய தேவையை கொடுக்கலையே அப்படி அவருக்கு ஒரு கோபம். அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு, நம்ம அனைவருக்கு என்னுடைய தேவையை இன்றைக்கி சந்திக்கப்படல அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, தேவன் மேலே ஒரு எரிச்சல் இருக்குமா இல்லையா? ஆண்டவரே, என்ன நீங்கள ஒரு ஆண்டவரா, நீங்களும் ஒரு அப்பாவான்னு மனசில் திட்டுவோம். ஏதாச்சும் ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படும் போது ஆண்டவரையே சில பேர் தூஷிப்பாங்க. ஆனால் தேவன் அதினதின் காலம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய காட்ஸ் டைமிங், அதாவது தேவனுடைய நேரம், உங்களுக்கென்று வைத்திருக்கின்ற தேவனுடைய ஒரு சரியான நேரம் என்று ஒன்று இருக்கின்றது. நம்ம ஜெபம் விசுவாசத்தோடு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது அந்த ஏற்ற காலத்தில் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும், நம்ம பெற்றுக்கொள்ள கூடும் கண்டிப்பாக. ஹல்லேலூயா. அப்போது அதினதின் காலம் என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கின்றது. என்னோட இப்போ சமீபத்தில் ஒரு சாட்சி கூட, என்னோடய சாட்சி இது. இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செக்கானூர்னி பகுதியில் ஒரு 5 சென்ட் உள்ள இடத்தை முடிக்க தேவன் கிருபை செய்தார், எனக்கும் ஒய்ஃபுக்கும். பாருங்கள், அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வேலை பார்க்கின்ற ஸ்தாபனத்தில் ஏற்கனவே ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டாஃப்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்க. அந்த பகுதியில் ஆளுக்கு 5-5 சென்ட் இலவசமாக கொடுத்துருக்காங்க. அந்த 15 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாதி பேர் ஒர்க் பண்ணுறாங்க, பாதி பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, கொஞ்சம் பேர் நார்த் பக்கம் போய் ஃபேமிலியோடு செட்டில் ஆகிட்டாங்க, இந்த இடத்தையே மறந்துட்டாங்க. அப்போ திடீர்னு அதில் ஒரு 2-3 பேர், நாங்கள் வேறு வெளியூர்களில் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம், இந்த இடம் எங்களுக்கு தேவையில்லை, ஒரு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர் அந்த எங்கள்கிட்ட ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அது இடத்த சின்ன அமௌண்ட்டு தான் நம்ம வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கேட்ட பொழுது, முதல்ல ஒருத்தவங்க சொன்னாங்க, இடத்த கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த இடத்த வாங்குறதுக்கு நான் ரொம்ப அநேகர்கிட்ட, அந்த எங்கள் ஸ்தாபனத்தில் முக்கியமான ஒரு அதிகாரிகிட்டெல்லாம் நான் பேசி கேட்ட பொழுது, அந்த அவங்களாம் கொடுக்குறேன்னு சொன்னவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்க பிளாட்டு நம்பர் பின்னாடி கடைசி 15வது பிளாட்டு. ஆனால் எனக்கு தெரியாது அவங்க பிளாட்டு பின்னாடி இருக்கா முன்னாடி இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு தேவை ஒரு லேண்ட் ஏதாச்சும் முடிக்கணும். அப்படி ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு கேட்ட பொழுது, தரேன்னு சொன்னவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்ட்டு மனசு மாதிரி தர முடியாதுன்ட்டாங்க. 2வது ஒருத்தர் வந்தார் பாருங்கள், அவரோட பிளாட்டு நடுவில் இருக்குது போல். அவர் பிளாட்டு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் கடைசியாக தான் நான் போய் பார்த்தேன். அவருமே கடைசியில் கொடுக்குறேன்னு சொன்னவர் திடீர்னு வார்த்தையை மாறிட்டார், கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். அப்புறம் ஆண்டவர், என்ன ஆண்டவர், இப்போது நம்ம முடிக்கலான்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன், இப்படி தடையாயிருச்சு, எதனால் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி விட்டுருவோம், அந்த பிளாட்டே வேணாம், கர்த்தர் கொடுக்குற நேரத்தில் நம்ம கொடுக்கட்டும். நான் ரொம்ப பிரயாசப்பட்டு, நான் நினச்சிருந்தா பேசி வாங்கியிருந்துருக்கலாம் வேறு மாதிரி போய், இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இல்லை. கர்த்தர் கொடுத்தா அதில் எந்த ஒரு கஷ்டம் இருக்காது, வேதனை இருக்காது, அது நேர்த்தியாக முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதனால் விட்டுட்டேன். கரெக்டாக ஒரு 15 நாள் கழித்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி எனக்கு அர்ஜென்ட்டாக அமௌண்ட் வேணும், என்னோடய பிளாட்டை விற்கணும், உடனே வாங்குறதுக்கு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துக்கோங்க. உடனே அங்கே இருந்து ஒருவர் என்கிட்ட சொன்னார். உடனே அந்த இடத்த போய் அவங்க பிளாட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது, அந்த பிளாட்டுகளிலேயே ஃப்ரண்ட்டில் ரோட்டை ஒட்டி 2 கார்னர் பிளாட்டுன்னு வாங்க. அந்த கார்னர் பிளாட்னால் உங்களுக்கு தெரியும், ரேட்டு கூட, 2வது நல்ல ஃப்யூச்சரில் நல்ல வேல்யூக்கும் உங்களுக்கு போகும். அப்படி ஒரு பிளாட்டு உடனே 2 நாளில் வேகமாக ப்ராசஸ் பண்ணி பத்திரப்பதிவு பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். ஹல்லேலூயா. அப்படி தான் ஆண்டவர்கிட்ட நான் யோசிச்சு பார்க்கும்போது, வீட்டில் போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கடைசி பிளாட்டு தரேன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு ஆக்டி.
நினச்சிருந்தா அவங்கள்ட்ட கம்பல் பண்ணியிருந்தாலோ இல்லை வேறு ஒருத்தர் வச்சு பேசியிருந்தாலோ அந்த வாங்கியிருக்க முடியும் என்னால். ஆனால் நான் அது ஆண்டவர் எனக்கு வாங்க விடலை. அப்போ தான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், இந்த உனக்குன்னு கொடுக்குறேன்னு சொன்னதை பெற்றுக்கொள்கிற வரையும் நீ பொறுமையாக இருந்தல, அப்போது அதுக்கு ஆண்டவருக்குன்னு ஒரு நேரம் இருக்குது பாருங்கள். அதான் அதினதின் காலத்திலேயே நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர் நம் தேவன். ஹல்லேலூயா, ஆமென். இதே போல் நாமும் பொறுமையாக இருக்க வேண்டும். அநேக கஷ்டங்கள் வரும், அநேக சோதனைகள் வரும் நம்ம குடும்ப வாழ்க்கையில். குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்கும்போது பிள்ளைகள் மூலமாக சில பிரச்சனைகள் வரும், கணவன் மூலமாக நல்லதும் இருக்கும். குடும்பம்னாலே எல்லாம் நேர்த்தியாக போகாது பாருங்கள். ஆமென். குடும்பம் மட்டும் இல்லை, எல்லாமே நமக்கு சபையினாலும் சரி, இப்போ நம்ம வேலை பார்க்குற ஸ்தலத்தில் கூட ஏதாச்சும் எல்லா இடத்துலையும் ஒரு போராட்டங்களும் இருக்கும், ஒரு நல்ல பாதைகளும் இருக்கும். ஆனால் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவதற்கு தேவனுடைய வார்த்தையும் விசுவாசமும் அவர் எப்படி நடந்தாரோ அதே போல் நாம் நடக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையே நமக்கும் இருக்க கடவுது. அப்படி தான் வசனம் தேவனுடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள். அவருக்கு என்ன சிந்தை இருந்துச்சோ அதே சிந்தை தான் இருக்கணுமா நம்மளுக்கு. ஹல்லேலூயா. ஸோ நம்ம செய்தியே இதை தொடர்புடையது தான். இப்போ தான் நான் ஒரு வசனத்தை வாசிப்போம். அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசன வேத பகுதி, ரோமர் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 12:11. ஆமென். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுமா பாருங்க. ஆமென். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாக இருக்கணுமா, ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். இப்போ தேவனுடைய வார்த்தை இப்படி போடப்பட்டிருக்கின்றது. ஆவியிலே அனலாயிருங்கள் அப்படின்னா என்ன? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில தாட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே அனலாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் சில தாட்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம சில வேத பகுதிகளை தியானித்து கடந்து செல்வோம். ஆமென். அவருடைய வார்த்தையில் நம்பிக்கையாக இருக்கிறது அது ஒன்று. வேறு எதுவும் சுஜி, வேறு எதுவும்? தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகாமல் இருப்பது, அதையும் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இப்போ இந்த பகுதியை பார்க்கும் பொழுது ஆவியிலே அனலாக இருங்கள் அப்படின்னா, இப்போ எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுறோம், அது தேவைதான். நம்ம வேதம் வாசிக்கிறோம், அது தேவையான ஒன்று தான். அனுதினமும் குடும்ப ஜெபம் பண்ணுறோம். குடும்ப ஜெபம் யார் யார் பண்ணுறீங்க? டெய்லி பண்ணுறீங்களா? குடும்பமாக சேர்ந்து பண்ணணும். குடும்பம் இல்லை, யாராச்சும் வெளியூரில் இருக்காங்க, தனியாக இருக்கீங்கன்னா டெய்லி நீங்கள் வீட்டில் உட்காந்து வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. பண்ணுவீங்களா? நீங்கள் பண்ணுறீங்களா? டெய்லி குடும்ப ஜெபம் நீங்கள் பண்ணணும். குடும்பமாக சேர்ந்து பண்ணுறதுல ஒரு பெரிய தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆவியிலே அனலாக இருங்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாருங்கள், ஊழியம் செய்கிறோம், ஊழியம் சொல்லி நம்ம சபைக்கு வரோம், கிராம ஊழியம் போகிறோம். அநேகருக்கு தேவனுடைய வார்த்தைகளை பற்றி அவர் என்ன செய்தார் என்று எடுத்துரைக்கின்றோம். இப்போ ரட்சிப்புனா என்ன? தேவனுடைய நாமத்தை அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நடக்கிறது ரட்சிப்புன்னு சொல்லுவோம். பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நமக்கு தேவையான ஒரு முக்கியமான காரியம்தான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பது தான் ஆவியிலே அனலாக இருங்கள் என்று நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு சிந்தனைக்குள்ளாக வந்த ஒரு காரியம் பாருங்கள். ஆவியிலே அனலாக இருங்கள் அப்படின்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு வரோம், எல்லாம் கரெக்டு தான். அதுக்கப்புறம் தேவனுடைய சிந்தனையின்படி அவர் எப்படி யோசிக்கிறார், அவர் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார், அதை தெரிந்து கொண்டு நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடக்கின்றோமா? மாம்சத்தில் இருந்தால் நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆவியிலே அனலாக இருங்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன். அது எதை குறிக்கின்றது என்றால் நம் நடக்கையை குறிக்கின்றது. ஆவியிலே அன்பாக இருங்கள் என்றால் தேவன் எப்படி அன்பாக இருந்தாரோ அதே போல் நாமும் அன்பாக இருப்பதை பற்றி குறிக்கின்றது. ஆவியிலே அனலாக இருங்கள் என்றால் எப்படி தேவன் மன்னித்தாரோ பிறரை, அதே போல் நாமும் பிறரை மன்னிப்பதை குறித்து போடப்பட்டிருக்கின்றது. அதே போல் ஆவியிலே அனலாக இருங்கள் என்றால் எப்படி தேவன் எல்லார் மத்தியிலும் தயவாக இருந்து அரவணைத்து நடந்தாரோ
அதே போல நாம் நடக்க வேண்டும். எப்படி தாழ்மையாக இருந்தாரோ அதே போல நாமும் தாழ்மையாக இருக்க வேண்டும். எப்படி சமாதானமாக இருந்தாரோ இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையோடு இருப்பது, ஆண்டவராக இயேசு எப்படி நடந்தாரோ அப்படியே நாமும் நடப்பது தான் ஆவியின்படி நடப்பது. அநேகர் ஆவியின்படினா அற்புதங்களை செய்வது, பிசாசுகளை துரத்துவது, அதிசய அற்புதங்களை அடையாளங்களை காண்பிப்பது, எப்படியும் ஃபயராக இருக்கிறது, இது எல்லாம் தேவையான ஒன்று தான். ஆனால் இதுக்கு மேலே ஒன்று இருக்குது. இதுதான் ஆவின் கனிகள். பாருங்கள், ஆண்டவராக இயேசு எப்படி நடந்தாரோ அதன்படி நடக்கிறது தான். இதுதான் மெயினாக ஆவியில் நடக்கிறதுனா கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்கு இருப்பது தான். அவருடைய சிந்தை என்ன? சிலுவையிலே கடைசி நேரத்தில் கூட அவரை எவ்வளோ ஒரு கொடூரமாக அடித்து, அவர் ஆடையை கிழித்து, அவரை தூஷித்து, எவ்வளோ காரியங்கள் பண்ணியும் கூட அவர் ஒரு வார்த்தை கூட அவர் நினைத்திருந்தா, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா தேவ தூதர்கள் இறங்கி வந்திருப்பாங்க. ஆனால் பொறுமையோடு இருந்தார். பார்த்தீங்களா? இந்த கேரக்டர்ஸ் தான் அந்த ஆவியில் அனலாக இருப்பது தான் நான் தேவனுடைய கேரக்டர்ஸை குறிக்குது. அப்போ அவர் எப்படி நடந்தாரோ அப்படியே நடக்கிறது தான் ஆவியிலே அனலாக இருப்பது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் வசனத்தை எடுத்து பார்ப்போம். பிலிப்பியர் 2:5 பார்ப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பிலிப்பியர் 2:5. அதே போல 1 கொரிந்தியர் 2:16 வாசிப்போம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உண்டாயிருக்கின்றது. ஆமென். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உண்டாயிருக்கின்றது. பிலிப்பியர் 2:5 பார்த்தோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. சிந்தை அப்படின்னா என்ன? சிந்தை அப்படின்னா என்ன சொல்லலாம்? நடக்கைன்னு சொல்லலாமா? என்ன இயேசு எப்படி நடந்தாரோ அதன்படியே நாமும் நடக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எப்படி ஒரு கணத்தை அரைஞ்சா இன்னொரு கணத்தை காமிக்கணும்னு சொல்லியிருக்கார். நம்ம அப்படி இருக்கோம். அக்கம் பக்கத்தில் சண்டை போடும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் ஒரு அடி அடித்தா இன்னொரு குத்தாமல் அவனை விட மாட்டேன்னு சொல்கிறது. ஒரு கிள்ளுனா கில்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடிப்போம். இது மட்டும் இல்லை, எல்லா காரியத்துலேயும் தான் நம்ம அவர் எப்படி நடந்த அவருடைய குணாதிசயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் போல ஒரு பொறுமையுள்ள மனுஷன் யாருமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல சமாதானம் உள்ள மனிதன் யாருமே கிடையாது. அவர் அவ்வளோ பாடுபட்டும் பொறுமையாக இருந்தார் என்று வேதவசனம் சொல்லுது. அந்த சிந்தை தான் நமக்கு இருக்க வேண்டும். இந்த செய்தியோட சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆவியிலே அனலாக இருப்பது என்றால் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை நமக்கு இருப்பது தான் அது அந்த மைய கருத்து. இந்த இன்றைக்கு உள்ள செய்தியே அதுதான். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13:1 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13:1. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். பாருங்க, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். இந்த வேதம் பகுதி இதை பார்த்தீங்கன்னா, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் இது பேசினாலும் அன்பு உங்களுக்கு இல்லை அப்படின்னா என்ன போட்டிருக்கு? சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று போடப்பட்டிருக்கின்றது. 2வது வசனத்தை பார்ப்போம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தும் பாருங்க,
சில பேர் தீர்க்க தரிசனம் தான் முக்கியம் அப்படின்றாங்க. நான் ப்ராஃபட் மாதிரி நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், ஆமாம் அது முக்கியம்தான். அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆமாம் அது முக்கியம்தான். மனுஷர் பாஷை பேசுகிறேன், ஆமாம் அது முக்கியம்தான். ஆனால் இது எல்லாத்தோட என்ன போடப்பட்டிருக்குன்றது அப்படின்னா, நான் தீர்க்க தரிசன வரத்து உடையவனாக இருந்தும் சகல ரகசியங்களையும், நீங்கள் சகல ரகசியத்தை நீங்கள் பேசுகிறவராக இருந்தால் கூட மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் என்ன போடப்பட்டிருக்கின்றது? அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இது சொல்லுங்க, சொல்லுங்க. மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நம்ம வசனம் இதாங்க சொல்லுது. நமக்குள்ளே எவ்வளோ ஒரு பெருமை. நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, அவன் அவ்வளோ பெரிய ஆளாக்கும், அவங்க அந்த ஆளாக்கும், நான் இந்த ஆளாக்கும். சபைக்குள்ளே நுழையும் போது இந்த ஆளாக்கும் எப்படியும் இருக்கக்கூடாது. வேதம் தெளிவாக சொல்லுது, நம்மெல்லாம் தேவனுடைய சந்ததி, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட சந்ததி. இதில் யாரும் பெரியவங்களும் கிடையாது, யாரும் சின்னவங்களும் கிடையாது. இங்கே மேலே நின்று பாட்டு பாடுறவங்களும் பெரிய ஆள் கிடையாது, கீழே உட்காந்துருக்க நீங்களும் சின்ன ஆளும் கிடையாது. ஆமேன். எல்லாம் ஒரே மாதிரி தான். எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. முக்கியமாக அக்கம் பக்கத்தில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அதெல்லாம் விட்டுருங்க. இங்கே சபைக்கு வரவங்க நாம் எப்படி ஒரு சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் நம்ம இப்போ சொன்னதுபடி ஆவியிலே அனலாயிருப்பது என்றால் எப்படி தேவன் சரிசமமாக எல்லாவற்றையும் பார்த்தாரோ, எப்படி சகையோவை பார்த்து வா இன்னைக்கு நான் உங்கள் வீட்டில் பிரவேசிப்பேன். பாருங்கள், யூத மார்க்கத்தில் புறஜாதியர் வீட்டில் போய் பிரவேசிப்பது அவ்வளோ ஒரு பெரிய தீட்டான காரியம். ஆனால் பாவிகள் மத்தியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிகமாக செய்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் புறஜாதியர் மத்தியில் செய்த அற்புதங்கள் இப்போ வேதத்தில் மெயினாக தான் போட்டிருக்கு பாருங்கள். சொந்த ஜனத்தின் மத்தியில் செய்யக்கூடாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் புறஜாதியார் மத்தியில் செய்தாராம் பாருங்கள். ஏன்னா சொந்த ஜனங்கள்கிட்ட விசுவாசம் இல்லை அவரை குறித்து. ஆண்டவராகிய இயேசு நமக்காக அனுப்பப்பட்ட குமாரன், பிதா நமக்காக அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி, அவங்க கூடவே இருந்ததுனால இப்படி தான் நம்ம மத்தியில் பாருங்கள். நம்ம அக்கம் பக்கத்தில் இதுக்கு மெயினாக அதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மெல்லாம் ஒரு சிறு கூட்ட ஜனமாக இருந்தால் கூட நம்ம எப்படி நடக்கிறோம் என்று அருகாமையில் இருக்க எல்லோரும் நம்மளை பார்த்துட்ருக்காங்க. ஆமே. நீங்கள் சபையிலேருந்து வெளியே போகும்போது எல்லாம் நம்மளை பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அது பக்கத்து வீட்டில் உட்காந்து ஒரு காரியத்தை பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க நம்மளை நோட் பண்ணுவாங்க. அப்போ நம் சொல்லிலும் செயலிலும் நம் நடக்கையிலும் தேவனுடைய சித்தம், கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை, எப்படி நம்ம வசனத்தை வாசித்தோம், ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையே நமக்கும் இருக்க கடவுது. ஆண்டவராகிய இயேசு புறணி பேசினாரா? ஒரு கணத்தை அடித்தா நீ ஈட்டி எடுத்து வயிற்றில் குத்தணும்னு சொன்னாரா? அவருக்கு விரோதமான காரியங்களை பேசினா கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், அந்த காரியத்தை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமேன். அப்போது நீங்கள் சபைக்குள்ளே வரும்போது நம்ம உட்காரும்போது இருக்கீங்கன்றது தான் முக்கியம். அன்பாக எப்படி இருக்கீங்கன்றது தான் தேவன் ஒவ்வொரு நொடியும் பார்த்துட்ருக்காரு. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டோட ரத்தத்தினால கழுவப்பட்டோம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அதுக்கப்புறம் ஊழியம் பண்ணுறோம், ஆண்டவர் இயேசு நாமத்தை அறிவிக்கிறோம் போட்டு கிராமமாக போகிறோம், சபையில் அறிவிக்கிறோம், அக்கம் பக்கத்தில் அறிவிக்கிறோம், எல்லாம் ஓகே தான். ஆனால் அன்பாக இருக்கோமா? குடும்பத்தில் அன்பாக இருக்கோமா? பிள்ளைகள்கிட்ட அன்பாக இருக்கோமா? ஒர்க் பண்ணுற இடத்துல அன்பாக இருக்கோமா? அன்பு தான் உண்மை, அன்பு தான் கடைசியில் நிலைத்திருக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. அடுத்து 4வது வசனத்தை பார்ப்போம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. பாருங்க, அந்த 4வது வசனம், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது.
அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம், நம்முடைய அறிவு குறைவுள்ளது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆரம்பத்தில் நான் சொன்ன வசனத்தின்படி நம்ம ஊழியம் பண்ணுறது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய சிந்தையோடு நடப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நாம் அனைவருக்கும் இருக்கிறது தான் முக்கியமான ஒரு மைய பொருள் இந்த வசனத்தில். இன்னும் ஒரு வசனத்தை பார்த்து முடிப்போம். மத்தேயு 7 வாசிப்போம். 7 மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கின்ற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் என்ன இந்த உலகத்தில், இந்த மாம்ச உலகத்தில் நீங்கள் எப்படி ஒருத்தனுக்கு திராசு மாதிரி நீங்கள் ஒருத்தனுக்கு என்ன நிறுத்தி கொடுக்குறீங்களோ அதே படி தான் தேவன் உங்களுக்கு நியாய தீர்ப்பு நாளிலே நிறுத்தி கொடுக்க போகிறாரு. நீங்கள் ஒருத்தனுக்கு ஃபுல்லாக மன்னிச்சிங்கன்னா ஃபுல் மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தனுக்கு தாராளமாக ஒருத்தன் தேவைக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா, அதே இல்லை ரொம்ப இறுக்கி பிடிச்சி அப்படி கொடுத்தீங்கன்னா, எப்படி நீங்கள் நடக்கிறீங்களோ, சிம்பிளாக சொல்கிறேன், எப்படி நீங்கள் நடக்கிறீங்களோ, எப்படி தயவாக இருக்கீங்களோ, எப்படி கிருபையாக இருக்கீங்களோ, அதே போல் தான் நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் உங்களுக்கு அப்படி இருக்க போகிற. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்களும் மற்றவர்களுக்கு அளக்கின்ற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அடுத்து 3வது வசனம். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இப்போது பாருங்கள், நியூஸில் நேற்று ஒரு நியூஸை பார்த்தேன். அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை, அப்பா மகன் 2 அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை. அதை கேட்க போன ஒரு போலீஸ் எஸ்ஐயை இப்போ குடும்பத்தோடு சேர்ந்து வெட்டிட்டாங்க. பாருங்கள், அந்த நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்த நாள் காலையில் அந்த வெட்டினவனை வந்து என்கவுண்டரில் சுட்டு தமிழ்நாடு காவல்துறை சுட்டு கொண்டுட்டாங்க. பாருங்கள், இது சின்ன சின்ன விஷயந்தான். நம்ம நினைக்கிறோம் சின்ன விஷயந்தான் பெரிய விஷயம், ஒரு 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 பெரிய காரியம் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும். அப்போது நம்ம என்னென்னா, ஒரு சின்ன விஷயம் நமக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, கிடைச்சாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது. அந்த எண்ணம் நம்ம எப்படி இருக்கணும்னா, நமக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவன் நல்லா இருக்கணும். அப்படி தான் ஆண்டோட பிள்ளை அப்படி தான் இருக்கணும். நமக்கு கிடைக்காட்டா கூட பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும், நம்ம கூட உள்ளவன் நல்லா இருக்கணும். இந்த சிந்தை நம்மளுக்கு இருக்கும் போதே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்போம். ஆமேன். நம்ம நல்லா இல்லாட்டாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நல்லா இருக்கணும், அப்படி தான் நினைக்கணும். நமக்கு எல்லாம் தேவை தான், ஆனால் அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணம் நமக்கு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நல்லா இருப்போம். அப்புறம் நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? பாருங்க, அந்த விபச்சார ஸ்திரீயை கல்லெறிய ஓடி வந்தவங்க எல்லாமே சாதாரண ஆட்கள் கிடையாது. பரிசேயர், சதுசேயர், அந்த நாளில் அங்கே சபையை நடத்துகிற முக்கியமான பரிசுத்தம் என்று சொல்லிக்கொண்டு அந்த வெள்ளை ஆடையை போர்த்தி கொண்டு பிரசங்கம் பண்ணுற பெரிய ஒரு ஆயமார்கள் பாருங்கள், எல்லாருமே அந்த விபச்சார ஸ்திரியை துரத்திட்டு வராங்க. அப்போது திடீர்னு பார்த்தா ஏசப்பா இடையில இருக்கார். அவர் மத்தியில் கொண்டு போய் விடுறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, நீ தான் ஊர் ஃபுல்லும் பிரசங்கம் பண்ணுறியே, நீ இதுக்கு பதில் சொல்லு. நியாய பிரமாணத்தின்படி, மோசே கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி கல்லெறிந்து இந்த ஸ்திரீயை கொல்ல வேண்டும். அவள் செய்த பாவத்திற்கு நியாய பிரமாணத்தின்படி எழுதி இருக்கிறபடி கல்லெறிந்து, சட்டத்தின்படி கல்லெறிந்து கொண்டாதான் அந்த பாவத்துக்கு சரியான ஒரு தண்டனை, சரியான ஒரு தீர்ப்பு என்று ஆண்டவராக இயேசுபாட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு நக்கலா எல்லாம் கூடி நின்று கேட்குறாங்க. எல்லா கையிலையும் கல் இருக்குது. இந்த ஸ்திரீ பாருங்கள், இந்த ஆண்டவராக இயேசுப்பா பக்கத்தில் உட்காந்து தாழ்மையாக அவளை தாழ்த்துறா பாருங்கள். வேறு வழியே இல்லாமல் விழுந்துட்டா, காயத்தோடு தான் ஓடி வந்தா. இப்போது ஒரு கூட்டமாக நிற்கிறாங்க. இப்போ இயேசுப்பா இது எல்லா வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு சைலண்ட்டாக கீழே எழுதிட்டுருக்காரு கையை வச்சு. அவர் எதில் எழுதினார் தெரியுமா? கீழே பாறைகள், ஒரு இப்போதான் டைல்ஸ், அப்போ வந்து கல் பதிச்சிருப்பாங்க எல்லா இடமும். இந்த கல்லில் எழுதிட்டு இருக்கார் அமைதியாக. ஆயிரக்கணக்கானவர் கூடி இது என்ன நடக்கும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவர் என்ன தான் சொல்ல போகிறாருன்னு பார்ப்போமே, எழுதியிருக்கிறபடி அடுத்து கொண்டு தான் தீரணும் போல அப்படின்ட்டு ஆக்ரோஷமாக கத்திட்டு இருக்காங்க. சிறு வயது சின்ன பையன்லேருந்து பெரிய ஆள் வரையும் அது போதகர் மார்க்கம் எல்லாம் பரிசுத்தம் என்று சொல்லிக்கொண்டு
பாவம் பண்ணுகிற எல்லாம் சேர்ந்து நின்று இவர் என்ன தான் செய்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு எதிர்பார்த்து நின்று பார்க்கும் பொழுது அவர் அமைதியாக கல்லில் ஏதோ எழுதிட்டு இருக்கார். அவர் சிம்பாலிக்காக என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாணத்தை மோசே கையில் கல்லில் எழுதி கொடுத்ததே யார்? நான் தான். இந்த உண்மையாகவே கல்லில் இருந்து கொல்லக்கூடிய தகுதியில் ஒரே மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏசப்பா மட்டும்தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இனி போய் பாவம் செய்யாமல் இரு, நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்றாரு. எவ்வளோ ஒரு இறக்கமுள்ள. இப்போ இந்த மாதிரி சிந்தை தான் நமக்கு வரும்னு நான் சொல்கிறேன். உலகமே ஒரு ஆளை கூட்டி கொண்டு வந்து இவன் பாவின்னு சொல்லும் போது ஏசப்பா எப்படி மன்னிக்கிறாரோ நம்ம உலகம் பார்க்கிற விதமாக நாம் பார்க்கக்கூடாது. நம்ம பார்வை இயேசுவின் பார்வையாக அவர் எப்படி சிந்தையோடு பார்த்தாரோ, மன்னித்தாரோ, இறக்கமுள்ள தேவனாக இருந்தாரோ அந்த பார்வை தான் நமக்கு இருக்கணும். எல்லாரும் என் பாவின்றாங்க, எல்லாரும் இவனை தூக்கில் போடணுன்றாங்க, நீ தூக்கில் போடுங்க, நம்மளும் சேர்ந்துக்கிட்டு சபையாராக சேர்ந்துட்டு சொல்லக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை பின்பற்ற வேண்டும். பாருங்கள், உங்களில் எவன் பாவம் செய்யாமல் இருக்கானோ அவன் முதற்கல்ல எறின்றாங்க, யாருமே எரியலை. அது தகுதியுள்ள ஒருத்தர் தான், அவரும் என்ன செஞ்சார், மன்னித்து விட்டார். இதுதாங்க. இந்த வசனத்தை மட்டும் வாசி முடிச்சிருவோம். 5வது வாசிப்போம். மாயக்காரரே, முன்பு உன் கண்ணில் இருந்த உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அல்லேலூயா. முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அப்புறம் இந்த மாதிரி ஆட்டிடியூட் நமக்கு இருந்தாலே எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிரும். பாருங்கள், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் கரெக்டாக நம்ம இதில் தேர்ச்சி அடைந்திருக்கோமா? தேர்ச்சி அடைந்து இருந்தாலுமே தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம மன்னிக்க தான் செய்யணும். நம்ம தான் நீதிமான்னு சொல்லி யாரையும் நியாயம் தீர்த்து ஒடுக்கக்கூடாது. அப்போது நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்துட்டு நீங்கள் அடுத்தவனை பார்க்கும்போது எப்படி உனக்கு நீ கொடுக்குறியோ, உன்னை நேசிக்கிறியோ, அதே போல் பிறனையும் நேசிப்பாய். அவ்வளோதாங்க இந்த செய்தி. அவ்வளோதான். ஆவிலே அனலாக இருப்பது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிறது மட்டும் இல்லை, அறிவித்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம நடக்கிறோன்றது தான் முக்கியம். அப்போது இந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். நம்ம அந்நிய பாஷை பேசினாலும், அற்புதங்களை பண்ணாலும், உயிரோடு ஒருத்தனை எழுப்பினாலும் கூட அன்பு நமக்கு இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அப்போது தேவனுடைய சிந்தை, ஆண்டவராகிய இயேசுவினுடைய சிந்தை நமக்கு இருக்கும் பொழுது அவர் எப்படி மன்னித்தாரோ அப்படியே மன்னிப்போம். அப்படியே அவர் எப்படி தயவாக இருந்தாரோ அதே போல் தயவோடு இருப்போம். அவர் எப்படி கிருபையாய் மன்னித்தாரோ அதே போல் நம் மன்னிப்போம். அடுத்தவர்களை பற்றி பேச மாட்டோம். எப்படி உயர்வான சிந்தனையோடு இருப்போம். அவ்வளோதான் இன்றைக்கி செய்தியை. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபி